அண்ணாமலை மேலே வழக்கு போனால் ஓட்டப்பந்தயத்தில் 100 மீட்டர் ரேஸில் ஒலிம்பிக்ஸ் அனுப்பிச்சினா கூட கோல்டு மெடல் வாங்குற ரேஸில் ஒரு அவன் மேலே கேஸ் போடலாம். ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கலாங்கண்ணா, வழக்கு பதிவு ஒன்றும் புதுசில் பார்த்துக்கலாங்கண்ணா. இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சரா இல்லை திமுகவுடைய பேட்டை ரவுடியான்னு சந்தேகமாக இருக்கிறேன். ஏன்னா இந்த பொன் வார்த்தைகள்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து வெட்டிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சர் பேசுவாங்களா? ஒரு பேட்டை ரவுடி தான் பேசுவாங்க. இப்போ வருவாங்க ரவுடி, இப்போ வந்து உன்னை வெட்டுவாங்க என்னை வெட்டுவாங்க. இது பேட்டை ரவுடி பேசுறது. ஒரு பேட்டை ரவுடிக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கு கூடிய அடிப்படை வித்தியாசம் என்ன? அடிப்படை வித்தியாசமே இல்லையே. அதே லாங்குவேஜ், அதே பதத்தை, அதே சொல் பதத்தை இவரும் பயன்படுத்துறாரு. எழுதி வச்சுக்கோங்க, 200 தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி டெபாசிட்டை இழக்கும். தமிழக மக்கள் முதலமைச்சரை நாற்காலியிலிருந்து அகற்றுவதற்கு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. திருநெல்வேலி கோர்ட்ல வெளியே ஒருத்தனை வெட்டி கொள்ளுவாங்க. இந்த சடுகுடு ஆடுற மாதிரி லாயரே போய் அவர் வண்டியை பிடிப்பாங்க, 2 லாயர் அக்யூஸ்ட பிடிச்சி போலீஸ்ட்ட கொடுப்பாங்க. பத்திரிகையாளர் யாராச்சும் கருத்து சொன்னா திமுகவை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணா அவரை காலையாளத்தை பிடிச்சி கஞ்சா வழக்கு போட்டு தேனி கூட்டிட்டு போ. பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம்தான். பிறப்பின் அடிப்படையில் ஜாதிகள் இல்லை. பிறப்பின் அடிப்படையில் எல்லாரும் சம்மதம் தான். அதான் எல்லாருக்குமான கொள்கை. நாங்கள் சொல்வது, நீங்க ஒரு தீவிரவாதியை கொண்டாடுனீங்கன்னா நாங்க தவறுன்னு சொல்றோம். இஸ்லாம தவறுன்னு நாங்க சொல்ல, தீவிரவாதியை தவறுன்னு சொல்றோம். இன்னைக்கு திமுகவினுடைய அடிப்படை தொண்டனை விட திமுக கட்சிக்கு அதிகமாக வேலை பார்க்கறது சபாநாயகர் தான், அப்பாவண்ணன் தான். ஆனால் இன்னைக்கு சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கைக்கு நடுநிலைமையா இருக்கணும், இருக்கிறாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு தைரியமாக சில அமைப்புகள் எம்எல்ஏ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கமிஷனர்கிட்ட. நான் ஏதோ பேசி மதக்கலவரத்தை உண்டு பண்ணிட்டேன். இன்னைக்கு தமிழக அரசியல்வாதிகளே எல்லா மதமும் சமம், எல்லாம் ஒன்னா இருப்போம் சொல்றது நான் தாங்க. அதனால எம்எல்ஏ கேஸ் பண்ண ஒரு குரூப் கிளம்பி இருக்கு. இந்த அலுவலர் சிரிக்கிறதான்னு தெரியல. ஜாஃபர் சாதிக்கினுடைய வழக்கை பொறுத்தவரை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சார்பாக ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஒரு வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்டில் இது சம்பந்தமான இவங்க சைமல்டேனியஸாக ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த முறை சரியா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஒரு கோர்ட் நிலுவையில் இருக்கும் பொழுது இன்னொரு கோர்ட்டுக்கு நீங்கள் ஜாமீன் மனு கொண்டு பொழுது எப்போ இந்த கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே முடியட்டும்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த நீதிபதியும் சில கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் ஃபைல் பண்ணீங்க, எப்படி உங்களால் ஃபைல் பண்ண முடிஞ்சதுன்னு கொஞ்சம் டெக்னிக்கலாக கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கு இது ஆச்சரியம் தான். ஏன்னா ஒரு மூத்த ஒரு நீதிபதி நான் வழக்கிலிருந்து விலகுவாக சொல்லுவது வேற ஏதாவது வெளியே இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் எல்லோருக்குமே இருக்கு. ஏன்னா அந்த கேஸ் அப்படிப்பட்ட ஒரு கேஸ். ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா இதில் மர்ம முடிச்சுக்கள் ஒன்றொன்றும் அவிழும் பொழுது ரொம்ப வித்தியாசமாக அவிழும். இன்டர்நேஷனல் ட்ரக் கார்ட்டல், அதன் பிறகு தமிழ்நாடு டெக்ஸ்ட் கார்பரேஷனுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனத்தோடு ஒரு பிஸ்னஸ் லிங்க், அதன் பிறகு ஒரு ஜாமீன் வழக்கு. இது ஒன்று பெரிய வழக்கு. ஜாமீன் கேஸுக்கு ஒரு நீதிபதி தான் விலகுவதாக சொல்லியிருக்கிறாங்க. நீதிபதி கருத்தை பதிவு செய்யல. எதற்காக? நார்மலாக கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அல்லது அந்த கேஸை இன்னொரு விதத்தில் தீர்மானிச்சிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லோரும் உற்று பார்ப்பது எதற்காக அப்படின்னு. இதற்கு வேகமாக நமக்கும் ஒரு விடை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா டெக்னிக்கல் காரணமாக இது இருக்காது, வேற ஏதாவது காரணமாக இருக்கக்கூடுமா? ஏன்னா நான் ஒரு நீதிமன்றம் சொல்லும் பொழுது அதை நம்ம தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஆளும் கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு நபர், அந்த கிளாரிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அதுதான் நான் ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டினாக உங்களுக்கு வச்சிருக்காங்கண்ணா, நான் பத்திரிகை நண்பர்களுக்கு ஓப்பன் எண்டட் கேள்வியா. ஏன்னா ஒரு தப்பான ஒரு ப்ராசஸை பயன்படுத்தி சைமல்டேனியஸாக 2 இடத்துல பெட்டிஷனை போட பார்க்குறாங்க. ஒருவேளை ஸ்பெஷல் கோர்ட்டில் கிடைக்கலனா ஹைகோர்ட்டில் கிடைக்குமா? அதை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க, எப்படி நீங்கள் போட்டீங்க அப்படின்னு. அதை இடியினுடைய கவுன்சில், அந்த லாயர் அவங்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஏற்கனவே சில திமுக சார்ந்த லாயர்ஸுக்கு சில நீதிபதிகள் காட்டமாக இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். நான் அந்த காணொலி காட்சியெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க ராஜ்யசபா எம்பியா சில பேர் இருக்காங்க. நீங்கள் நீதிமன்றத்தை யூ ஆர் டேக்கிங் ஃபார் கிராண்டட் சொன்னா அது தவறா போயிருங்கன்னா, நான் ஓப்பன் கோர்ட்ல சில நீதிபதிகள் சொன்ன கருத்தை நான் பதிவு செஞ்சிருக்கேன். ஒரு ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய மூத்த வழக்கறிஞரை பார்த்து டோன்ட் டேக் த கோர்ட் ஃபார் கிராண்டட், டோன்ட் டேக் மீ ஃபார் கிராண்டட்னு சொன்னாங்க. நான் அந்த வீடியோவை பார்த்தேன். அதனால் இன்னைக்கு ஒரு நீதிபதிகள் முன்பு மரியாதை கொடுத்து நீதிக்கு முன்பு தலை வணங்கி நிற்க வேண்டிய கட்டாயம் நம்ம எல்லோருக்கும் இருக்கு. அதுதான் சிஸ்டம். ஆனால் இன்னைக்கு சில இடத்துல அது வயலேட் ஆகுதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு சில இடத்துல ஏற்படுது. அதனால் இதற்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் வரை இதை நான் தனிப்பட்ட முறையில் இப்படி அப்படின்னு சொல்ல நான் விரும்பலைங்கன்னா, அதனால அதான் கடமையும் கட்டாயமும் இருக்குன்னு சொல்றேன். சம்பந்தப்பட்டவர்கள் இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். ஆனால் சபாநாயகர் முதல்ல ஒரு கண்ணாடிய சபாநாயகர் அவர் பார்த்துக்கணும். இன்னைக்கு திமுகவினுடைய அடிப்படை தொண்டனை விட திமுக கட்சிக்கு அதிகமாக வேலை பார்க்கறது சபாநாயகர் தான், அப்பாவண்ணன் தான். ஏதாவது கேள்வியை மாற்றி கேளுங்க. அன்னைக்கு வேல்முருகன் கேட்கிறார், என் தொகுதிக்கு ஏன்பா கொஞ்சம் நீர்ப்பாசனமே வரலையே, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கண்ணில் காட்டுங்க. உடனே அப்பாவண்ணன் தாவறதை பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்களே சும்மா இருக்கிறாங்க. சபாநாயகர் தாவறாரு மேலே, எப்படி அந்த கேள்வி கேட்கலாம்? அப்படிலாம் நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. பொதுவே எப்படி சொல்லுவீங்க? வரவே வராதுன்னு சொல்லக்கூடாது. அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்கள் கேள்வி எழுப்பினாலும் கூட அப்பாவண்ணன் அப்படியே மேலே தாண்டுவார். அதனால் இன்னைக்கு சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கைக்கு நடுநிலைமையா இருக்கணும், இருக்கிறாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன். ஆட்சியினுடைய பாதி விஷயத்தை போய் பேசுறதே அவரு தான். அந்த சட்டமன்றத்தை திமுக சார்பாக நடத்தி கொண்டு செல்வதே சபாநாயகர் அவர் தான், அப்பாவையா. அதனால கண்டிப்பா அப்பாவையா அவர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு உரிமை இல்லையா நான் பார்க்கிறேன். உரிமை இருக்கு. ஆனால் இந்த கேஸில் அவர் திமுக சார்பாக ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளும் பொழுது அது சபாநாயகர் கருத்தா
இல்லை திமுகவினுடைய உறுப்பினர் அப்பாவு அவர்கள் கருத்தாந்து எனக்கு தெரியும். இரண்டாவது, அண்ணன் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை நம்முடைய தமிழகத்தினுடைய மேதக ஆளுநர் RN ரவி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் இங்க பாருங்க, UGC கைட்லைன் 4 மெம்பர் சர்ச் கமிட்டி, அதுல ஒரு UGC நாமினி இருக்கணும். நீங்க நாமினி போடாம நீங்க வைஸ் சான்சலர் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த வைஸ் சான்சலர் ப்ராசஸில் இருக்கிறவங்க கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்குவாங்க. அவர் சொல்வதிலே நியாயம் இருக்கத்தானே செய்யுது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் UGCயினுடைய பல இடத்துல அவங்களுடைய வழிகாட்டுதலும் ஒரு UGC நாமினியை வையுங்கன்னு சொன்ன பிறகு தமிழக அரசு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ எடுத்து நாங்கள் வைக்க மாட்டோம், கோவிச்சலினா நாங்கள் வைக்க மாட்டோங்கிறாங்க. அப்போ இதில் தேர்வு செய்யப்படாத ஒரு நபர் கோர்ட்டுக்கு போய் இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு என்ன நிச்சயம்? அதற்கு யாருமே பதில் சொல்ல. உச்சநீதிமன்றத்தை பற்றி யாரும் பேசல, UGCயை பற்றி பேசல. இவர்கள் ஆளுநருக்கும் தமிழகத்தினுடைய உயர்கல்வித்துறைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னங்கன்னா, இதனால 6 கல்விக்கூடங்கள் 6 பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் இன்னைக்கு இல்லை. இந்த பஞ்சாயத்தில் பாதிக்கப்படுறவங்க யாரு? மாணவர்கள். சிஸ்டம் இல்லை, கான்வகேஷன் பாதிக்கும். அதனால் அன்பான வேண்டுகோள் தமிழக அரசுக்கு, உச்சநீதிமன்றத்தினுடைய நடைமுறையும் UGCயினுடைய நடைமுறை, உயர்கல்வி UGC கீழே இருக்கு. அது தமிழக அரசு ஒருதலை பட்சமாக இண்டிவிஜுவலாக 100% உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. அது ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஷேர்டு பவர், கன்கரண்ட் லிஸ்ட்டில் அது இருக்குதுங்க. அப்படி இருக்கும்பொழுது தமிழக அரசு தன்னிச்சையாக முடிவெடுப்பதற்கு எங்கள் அதிகாரம் யார் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க? அதை அமைச்சர் அவர்களோ முதலமைச்சர் அவர்களோ அண்ணன் திருமாவளவன் அவர்களோ பேசாமல் அவர்களும் இந்த குட்டையை குழப்பத்தான் பார்க்குறாங்க. அண்ணா, கல்வியில் இவங்க அரசியல் பண்ணுறனால தான் ஆளுநர் அவர் கருத்தை சொல்கிறார். அதனால் செல்லியனுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க கல்வியில், அதனால தான் ஆளுநர் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. நீங்கள் அரசியல் பண்ணால் ஆளுநரை இன்டர்ஃபியர் பண்ணுறாரு. சர்ச் கமிட்டி போட்டு UGC நாமினி பணம் கொடுக்காம தமிழ்நாட்டில் வைஸ் சான்சலர் போஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு பல பேர்த்துக்கு தெரியும். மார்க்கெட்டில் எவ்வளோ வேல்யூ வைஸ் சான்சலருக்கு பணம் கொடுத்ததுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்க. ரவி அவர்கள் வந்த பிறகு இதற்கு முன்பு ஆளுநர் அவர்கள் எல்லாம் இதை கொஞ்சம் டைட் பண்ணி இன்றைக்கி இந்த ப்ராசஸில் ஒரு டிரான்ஸ்பரன்சியை நேர்மையாக கொண்டு வந்திருக்காங்க. எங்கேயும் கூட ஆளுநர் தேர்வில் முறைகேடு இருக்குன்னு யாரும் சொல்லாத அளவுக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஆளுநர் எங்கன்னா அரசியல் பண்ணுறாரு, எங்கன்னா அரசியல் அவரால் புஷ் பண்ணாரா? நீங்கள் சொல்கிறது தான் சர்ச் கமிட்டி கொடுக்குறது அவர் ஏற்றுக்கிறாரு. சர்ச் கமிட்டியில் மாநில அரசு உறுப்பினர் இருக்கிறீங்க, UGC நாமினி இருக்கிறீங்க. நீங்கள் 4 பேர் சேர்ந்து ஆளுநருக்கு ஃபைல் அனுப்புறீங்க. ஃபைலில் முதல் யாருன்னு சொல்கிறீங்க, ஆளுநர் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிறாரு. எங்கேயாவது ஆளுநர் வயலேட் பண்ணாராங்கன்னா? அப்படி இருக்கும் பொழுது அமைச்சர் அவர்கள் தான் அரசியல் செய்கின்றாரோ தவிர அரசியல் செய்யக்கூடிய அமைச்சரை சரியான திசையிலே ஆளுநர் அவர்கள் வழிநடத்துகின்றார்கள் என்று தான் பொருள். இது பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம்தான். பிறப்பின் அடிப்படையில் ஜாதிகள் இல்லை. பிறப்பின் அடிப்படையில் எல்லாரும் சம்மதம்தான். அதான் எல்லாருக்குமான கொள்கை. நாங்கள் சொல்வது, நீங்கள் ஒரு தீவிரவாதியை கொண்டாடுனீங்கன்னா நாங்கள் தவறுன்னு சொல்கிறோம். இஸ்லாமை தவறுன்னு நாங்கள் சொல்ல, தீவிரவாதியை தவறுன்னு சொல்கிறோம். அதை எப்படி இவர் பிறப்பின் அடிப்படையில் இப்படி அப்படின்னு சொல்லலாம்? அதனால் இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லட்டும். காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருக்கார், திமுக கூட்டணியில் இருக்கார், பாரதிய ஜனதா கட்சி. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மனசாட்சிப்படி சொல்லட்டும். இவரே தான் 2012 பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் திமுகவை எதிர்த்து இவர் தான் சண்டை போட்டார். NCERT டெக்ஸ்ட் புக்கில் ஒரு கார்ட்டூன் இருந்துச்சு. அந்த கார்ட்டூன் எப்படின்னா, நேரு அவர்கள் கையில் சவுக்கு, அம்பேத்கர் ஐயா அந்த அரசியலமைப்பு சட்டத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நேரு அவர்கள் சவுக்கை வச்சு அம்பேத்கர் ஐயாவை அடிக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை ரொம்ப மெதுவாக நத்தை வேகத்தில் போனனால நேரு அவர்கள் சாட்டையை சொல்லட்டினார்னு NCERT டெக்ஸ்ட் புக்கில் இருந்துச்சு. அதை எடுத்தது நாங்கள், நம்முடைய அரசு வெளியெடுத்தோம். அதை இதற்காக 2012 காங்கிரஸையும் திமுகவையும் எதிர்த்து பாராளுமன்றத்தில் போராடியது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். ஆனால் அண்ணங்கிட்ட ஒரே வார்த்தை தான் நான் கேட்குறேன், அண்ணா, காங்கிரஸ் திமுக வடவா சமூக நீதியில் நாங்கள் ரொம்ப பின்னாடி இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் அதை பாரதிய ஜனதா கட்சி எங்கே வயலேட் பண்ணியிருக்கு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர்களிலிருந்து, அமைச்சர்களிலிருந்து, ஜனாதிபதியிலிருந்து எல்லாத்தையும் பாருங்கள். நாங்கள் கௌரவம் கொடுத்துருக்கோமா, கௌரவம் கொடுக்கலையா? ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மனசாட்சி இருக்குது, ஏதோ இருக்குது அவருக்கு, அண்ணன் உள்ள அரசியலுக்காக வேண்டும் என்றே பேசுகிறார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். 2012 நீங்கள் பண்ண போராட்டத்தான் ட்விட்டரில் நான் பதிவு போட்டேன்னா நீங்களே பேசிட்டு இப்போ மாற்றி பேசுகிறீங்களே. இன்றைக்கி அவர் அரசியலில் அவர் கட்டாயம் திமுகவோடு இருக்கணும், திமுக சொல்கிறது எல்லாம் பேசணும், கிளிப்பிள்ளையை போல் பேச வேண்டும் என்று. இன்றைக்கி அவர் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. நான் சில இடத்துல ரொம்ப வருத்தப்படுறேன். ஐயா இறுதி ஊர்வலம் பப்ளிக் ப்ரொசஷனாக எதற்கு அரசு காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து வேடிக்கை பார்த்து நில்லுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? திமுகவை எதிர்த்து அரசியல் கட்சி போராடினா பர்மிஷன் இல்லை. பிஜேபிக்கு உதாரணத்துக்கு கூட்டம் சேர்றதுக்கு இல்லை, கைது. நான் நேற்றை பற்றி சொல்லணேன், சில இடத்துல கூட்டம் சேர்றதுக்கே அனுமதி இல்லை.
2 பேர் வந்தால் கைது. இது தமிழகத்தில் நடக்கிற நிலம். ஆனால் இங்கே தீவிரவாதின்னு சொல்லி புதைக்கப்படுகின்றார்கள், விதைக்கப்படுகின்றார்கள். அவங்க மேலே கேஸ் ஆக்ஷன் எடுத்தீங்களா? அது பிரிவினைவாதம் இல்லையா? அது செக்ஷன் 153A இல்லையா? அதில் வந்து சட்டம் உங்களுக்கு அது ஒரு சட்டம் இது ஒரு சட்டமா? மாட்டியர் அப்படிங்கிறாங்க. அது வந்து தேச பிரிவினைவாதம் இல்லையா? அது வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் NSA வராதா? அப்போ NSA நீங்கள் யார் மேலே பாய்ச்சுவீங்க? பத்திரிகையாளர் யாராச்சும் கருத்து சொன்னால் அவர் மேலே NSA போடு. பத்திரிகையாளர் யாராச்சும் கருத்து சொன்னால் திமுகவை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணால் அவரை காலையாளத்தை பிடிச்சி கஞ்சா வழக்கு போட்டு தேனி கூட்டிகிட்டு போ. அந்த பத்திரிகை நண்பர்கள் என்னை பற்றி தப்பாக சொல்கிறார், அது வேறங்கண்ணா. ஆனால் பத்திரிகை நண்பர் அவர் கருத்து சொல்கிறார். கருத்து நல்லதாக கெட்டதா 2வது பாயிண்ட். அதுக்கெல்லாம் NSAவும் ஒரு சட்டமும் இப்படி வருதல்ல. இதில் விதைக்கப்படுகின்றார்கள், புதைக்கப்படுகின்றார்கள், அடுத்து உருவாக்கப்படுகின்றார்கள். இதெல்லாம் இங்கே பிரிவினைவாதம் போச்சு. அதனால் ரகுபதி அவர்களே, நீங்கள் சட்டத்துறை அமைச்சர் தானே, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் உங்கள் வேலை இல்லையா? கேஸ் போட மாட்டிங்களா? அமைதியான முறையில் ஊர்வலம் நடந்துச்சா? இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். எதற்கு ஒருதலை பட்சம் தான் எங்கள் கேள்வியை தவிர நீங்கள் தயவு செஞ்சு மக்களை குழப்பாதீங்க. இறந்த பிறகு ஒரு மனிதனுக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்குறாங்க, கொடுக்கட்டும், ஆட்சேபனை கிடையாது. அது அவர்களுடைய வழக்கம், பண்ணட்டும். பப்ளிக்காக நடந்ததை நாங்கள் எதிர்க்கிறோம். பப்ளிக்காக அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளை கண்டிக்கிறோம். காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு மௌனமாக பார்க்க வச்சிங்கல்ல, அதை நாங்கள் எதிர்க்கின்றோம். இதுதான் நேற்று பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூரில் எல்லா இயக்கங்களோடு சேர்ந்து நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இதுதான் காரணம். வழக்கு பதிவு பண்ணுற அண்ணாமலை மேலே வழக்கு போனால் ஓட்டப்பந்தயத்தில் 100 மீட்டர் ரேஸில் ஒலிம்பிக்ஸ் அனுப்பிச்சினா கூட கோல்டு மெடல் வாங்குற ரேஸில் ஓடுறாங்க. எப்படா அவன் மேலே கேஸ் போடலான்னு. அதனால் அதெல்லாம் பார்த்துக்கலாங்கண்ணா. வழக்கு பதிவு ஒன்றும் புதுசில் பார்த்துக்கலாங்கண்ணா. நாங்கள் எப்போவுமே சட்டத்தை மதிக்கிறோம், சட்டத்தின் பக்கம் இருக்கின்றோம். அது வேறு. நாங்கள் நேற்று பைக்கில் பேசுறதை நீங்கள் பார்த்தீங்களே, ஒபே பண்ணி போனோம். இதான் ரூல். போலீஸ் ஐயா சொல்கிறீங்களா, ரைட். இந்த ரோட்டை ரைட், நிற்கணுமா நிற்கணும், வண்டியில் ஏறணுமா ஏறணும், மண்டபத்துக்கு போகணுமா போகணும், இந்த டைமுக்கு வர்றீங்களா விடுங்க. அது நாங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணுறேங்கண்ணா. நான் கேட்பது கோயம்புத்தூரினுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு 144 உங்களுக்கு போட முடியாதா? ஒரு ஊர்வலம் போது, ப்ரொசஷன் போது, ஃபியூனரல் ப்ரொசஷன் போது 144 எதுக்கெல்லாம் போடுறீங்க? இதுக்கு போட மாட்டிங்களா? 5 பேத்துக்கு மேலே சேரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டிங்களா? குடும்பத்தினுடைய தனிப்பட்ட நிகழ்வுன்னு சொல்ல மாட்டிங்களா? இல்லை 100 பேர் தான் மேக்ஸிமம், 100 பீப்புள் வாங்க, நீங்கள் நாமினேட் பண்ணிட்டு வாங்க, அது சொல்ல மாட்டிங்களா? எதுக்கெல்லாம் 144 போடுறீங்க? இதுக்கு போட மாட்டாங்களா? ஆனால் இன்றைக்கி தைரியமாக சில அமைப்புகள் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கமிஷனர்கிட்ட. நான் ஏதோ பேசி மதக்கலவரத்தை உண்டு பண்ணிட்டேன், இன்றைக்கி தமிழக அரசியல்வாதிகளே எல்லா மதமும் சமம், எல்லாம் ஒன்றா இருப்போம் சொல்கிறது நான் தாங்க. அதனால் மேலே கேஸ் போடணும் ஒரு குரூப் கிளம்பியிருக்கு. இந்த அலுவலர் தான் சிரிக்கிறதான்னு தெரியலையா? ஆனால் மத்திய அரசு திருந்தலைன்னா தமிழக மக்கள் மத்திய அரசை திருத்த வேண்டி வரும் அப்படிங்கிறாங்க இல்லையாங்கண்ணா. இன்றைக்கி முதலமைச்சர் அப்பப்போ மறந்துடுறார். முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கி அவர் கண்ணாடியில் போய் பார்க்கணும். தமிழக மக்கள் முதலமைச்சரை நாற்காலியிலிருந்து அகற்றுவதற்கு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. திருநெல்வேலி கோர்ட்டில் வெளியே ஒருத்தனை வெட்டி கொள்ளுவாங்க. இதை சடுகுடு ஆடுற மாதிரி லாயரே போய் அவர் வண்டியை பிடிப்பாங்க, 2 லாயர் அக்யூஸ்ட்டை பிடிச்சி போலீஸ்ட்டை கொடுப்பாங்க. இது திருநெல்வேலி. வெள்ளூரில் விட்டல்குமார் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரை கொலை பண்ணுவாங்க. அக்யூஸ்ட் வந்து கோர்ட்டில் போய் 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கான், என்னடா சரண்டராக வந்தோம், போலீஸ் யாரையுமே காணாமேன்னு. இதெல்லாம் தமிழ்நாடு நடக்கிறது. அக்யூஸ்ட் சரவணபவன் ஹோட்டலில் போய் டீ சாப்பிட்ற மாதிரி அங்கங்கே போயிட்டுருக்கான். இதெல்லாம் முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு, லஞ்ச லாவண்யம் முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியாதா? இன்றைக்கி பாராளுமன்றத்தில் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல். எப்படி தமிழக மக்களுக்கு அது எதிரி? எப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரி? அதனால் எதை கொண்டு வந்தாலும் தமிழகத்துக்கு எதிரின்னு ஒரு கிளம்புறார். நாங்கள் முதலமைச்சர் அவர்கள் மாதிரி தெரியாமல் 2011 மீத்தேனு கையெழுத்து போடுறேன்னு சொல்கிற குரூப் நாங்கள் இல்லைங்க, தெரியாமல் போட்டுட்டோம். எதை செய்தாலும் நேர்மையாக வெளிப்படையாக தமிழக மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றோம். அதை முதலமைச்சர் அவர்களும் உணர்ந்து கொள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு. இதை விட மோசமாக ஒருத்தர் கருத்து சொல்லி நான் கேட்டதே இல்லைங்கண்ணா. பத்திரிகையாளர் சந்திப்பில் யாராவது வந்து அருவாள் எடுத்து யாரை வெட்டணுமாங்கண்ணா? ஒரு வாய் இருக்குன்னா, ரகுபதி அவர்களுக்கு ஒரு கான்ஸ்டபிள் ட்ரைனிங் கிளாஸில் போய் உட்கார வச்சு செஷன் 1 ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் காவல்துறையினுடைய வேலை என்ன, அதுதான் அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரைம், டிடெக்ஷன் ஆஃப் க்ரைம், இதுதான் ஃபஸ்ட்டு லெக்சர், ஃபஸ்ட்டு கிளாஸ், ஃபஸ்ட்டு ஸ்பீச். கான்ஸ்டபிளுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம், தம்பி உங்கள் வேலை என்னென்னா குற்றத்தை தடுப்பது, ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரைம். 80% தான்ப்பா அவங்க வேலை. நைட்டு பெட்ரோல் போகணும், அக்யூஸ்ட்டை கண்காணிக்கணும், ரவுடி யார் ஜெயிலிருந்து வந்திருக்கான்னு பார்க்கணும், அவன் வீட்டுக்கு போய் செக் பண்ணணும், அவன் தொழில் எங்கே இருக்கான்னு பார்க்கணும், ரவுடி ரெஜிஸ்டர் ABC மெயின்டைன் பண்ணணும், மாதம் ரவுடி பரேட் நடத்தணும். இது ஃபஸ்ட்டு வேலை. 20% டிடெக்ஷன் ஆஃப் க்ரைம், குற்றம் நடந்ததுக்கப்புறம் போய் தூக்கிட்டு வா. ஆனால் ரகுபதி அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், வண்டலூரில் நம்முடைய தமிழக அரசு
போலீஸ் துறையினுடைய ட்ரைனிங் சென்டர் இருக்குது. கான்ஸ்டபிள் அவர்களோடு அமர்ந்து முதல் கிளாஸை 1 மணி நேரம் உட்காந்து கவனிச்சுட்டு வந்து இது போன்ற பொன்னான வார்த்தைகள்லாம் அவர் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி சட்டத்துறை அமைச்சரா இல்லை திமுகவுடைய பேட்டை ரவுடியான்னு சந்தேகமாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பொன் வார்த்தைகள்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து வெட்டிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சர் பேசுவாங்களா? ஒரு பேட்டை ரவுடி தான் பேசுவாங்க. இப்போ வருவாங்க ரவுடி, இப்போ வந்து உன்னை வெட்டுவாங்க என்னை வெட்டுவாங்க. இது பேட்டை ரவுடி பேசுகிறது. ஒரு பொறுப்பான பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் பேசக்கூடாதுங்கன்னா. 2வது, பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே ஆயுதம் வச்சுருப்பாங்க. எந்த பாரதிய ஜனதா கட்சி எந்த ஆயுதத்தை வச்சு என்ன பண்ணாங்க? இதில் நடந்திருப்பது, வேலூரில் நடந்திருப்பது, உங்களுடைய திமுக பஞ்சாயத்து தலைவரனுடைய டிரைவர் பையன் ஃபேமிலி வந்து வெட்டியிருக்காங்க. அவருடைய தூண்டுதல், அதான் கேஸே. இதுதான் கேஸே உங்கள் கட்சிக்கார மேலே தான். பஞ்சாயத்தில் இருக்கிற முறைகேடை விட்டல்குமார் எதிர்த்தாரு, நீங்கள் வந்து தலையில் ராட் அடித்து கொண்டுட்டீங்க. இதுதான் கேஸ். இதில் வெப்பன் வச்சிருந்தது யார்? வெப்பன் வச்சிருந்தது நீங்கள். ராடு வச்சிருந்தது யார்? திமுக. ஆனால் ரகுபதி அவர்களுக்கு இன்றைக்கி நான் சொன்ன கருத்தை நான் மாற்றிக்கிறேங்கன்னா, போலீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பக்கூடாதுங்கன்னா, அவர் வந்து இந்த ரவுடிகள் பெரேட்லாம் நடக்குதுல்ல, அதை போய் சட்டத்துறை அமைச்சராக பார்க்க சொல்லணும். ரவுடிகள்லாம் எப்படி இருக்காங்க தமிழ்நாட்டில், ரவுடி பெரேட் நீங்களும் போய் கமிஷனரோட உட்காந்து சேர் போட்டு உட்காந்து ரவுடிகள் எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா ரவுடிகள் பேசக்கூடிய அதே பேச்சு அன்றைக்கி சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறாங்க. இப்போ ஒரு பேட்டை ரவுடிக்கும் சட்டத்துறை அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் என்ன? அடிப்படை வித்தியாசமே இல்லையே. அதே லாங்குவேஜை, அதே பதத்தை, அதே சொல் பதத்தை இவரும் பயன்படுத்துகிறாரே. தமிழ்நாட்டிலையானா, இந்தியாவிலையா, பங்களாதேஷ்லையா, பாகிஸ்தான்லையா? தமிழ்நாட்டுக்குள்ளேயானே? ஓகே. நான் முதலமைச்சர் அவர் அப்பப்போ மறந்து வர்றேன். அதான் உலகம் ஃபுல்லாக 200 இவங்க தான் திராவிட மாடல் அரசு யூரோப்புக்கு போயிடுச்சு, ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுச்சு, நியூசிலாண்டுக்கு போயிடுச்சுங்கிறாங்க. எழுதி வச்சுக்கோங்கண்ணா. 200 தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி டெபாசிட்டை இழக்கும். 200ல் டெபாசிட் இழப்பாங்க. மிச்சம் 34 வெற்றின்னு சொல்ல, வெற்றி தோல்வி இருக்கலாம், தோக்கலாம், டெபாசிட் கிடைக்கலாம். 200ல் டெபாசிட் இழப்பாங்க. அந்த டெபாசிட் இழக்கிறவங்க தான் அப்படி பேசுவாங்க. எனக்கு வந்து 200 சொல்லிட்டாங்க, நான் ஈரோடு வந்து களத்தை பார்த்தேன், ஈரோடை பார்த்தோன்னே 205ன்னு தோணுது. நாளைக்கு கோயம்புத்தூர் வரும்போது சொல்லுவார், நான் இப்போ 220 மாற்றிக்கிறேன். எனக்கு ஒரே வேண்டுகோள் முதலமைச்சருக்கு, ஐயா 234 தாண்டி போயிடாதீங்க. 234 தான் இருக்குது. அதாவது பேச்சு வாக்கில் 300 350 போயிடாதீங்க. 200க்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கேன். நன்றி அண்ணன். நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றினால் நான் நீதிமன்றத்தை நாடுவேன் சொல்லி சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. பாஜக என்னை மும்பில் பொறுத்துறீங்க அண்ணே. சுப்பிரமணிய சாமி ஐயாவை பொறுத்தவரை நான் எப்பவுமே ஒரு வயதையும் அனுபவத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர். மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி நாட்டுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சியாக மாறக்கூடாது என்பது ஐயா அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டும். முதுகுளத்தூர்ல நேற்று வந்து வாரச்சந்தை ஏலம் நடந்தது. அந்த ஏலத்தை எடுக்கிறதுக்கு திமுகவினருக்குள்ள சண்டை, அடிதடி சண்டை நடந்தது. அண்ணே, எங்கன்னே சண்டை நடக்காமல் இருக்கிறீங்க? புதுசாக ஒரு கேள்வி கேட்குறீங்க. கோட்டரை ஷேர் பண்ணுறதில்ல, இது டாஸ்மார்க்கில் சண்டை, முட்டையை பிரிக்கிற சண்டை. திருநெல்வேலி கோர்ட்டில் சண்டை எதுக்குண்ணே? திருநெல்வேலி கோர்ட்டில் வெட்டினாங்களே, என்ன கேஸுன்னு? அது ஆட்டை திருடி ஒருத்தர் விற்கிறான், அதான் கேஸு. திருடி விற்றதில் எனக்கு பாதி காசு வரலின்னு 2 பேரும் சண்டை போட்டு வெட்டிக்கிறான். இதான் தமிழ்நாட்டில் கேஸு. அதனால் திமுககாரங்க எல்லா இடத்துலையும் சண்டை போடுறாங்க. புதுசாக இது இல்லைங்கன்னு. சந்திப்போம், மன்னிச்சுங்க, நேரமாச்சு. நன்றிங்கண்ணே. தேங்க்யூ அண்ணே.